கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அவருடைய நினைவினால் நிரப்ப விரும்புகிறார். அப்ப இது தெரியணும். அநேக இஸ்ரவேலருக்கு பாருங்க, அடிமைத்தனத்திலிருந்து வந்த பிற்பாடும் அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்தின் எண்ணம் மாறல. மோசே நம்ம யுத்தத்துக்கு தயாராகவும் கானானை சுதந்தரிப்போம் அப்படிங்கும்போது இவர்களுக்கு இவ்வளவு நாள் கையேந்தி வாழ்ந்த நம்ம எப்படி போய் அவங்களை அம்பு பிடிச்சு வேட்டையாடுறது, அவங்களை ஜெயிப்பது இவனுக்கு புரியல. இவன் யார், இவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி தேவன் வெளியே கொண்டு வந்தாருங்கிறத அவனுக்கே அவனால புரிய முடியல. யார் புரிந்தார்களோ அவர்களை தான் கர்த்தர் கானானுக்குள்ள கொண்டு போகிறார். இங்க கானானின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம எகிப்திலிருந்து ஜெபிக்க கூடாது. கானானின் ஆசீர்வாதம் தான் விடுவிக்கப்பட்டேன் என்பவர்களுக்கு மட்டுமே கானானின் ஆசீர்வாதம். நான் அடிமை அல்ல, எனக்கு எஜமான் என்னுடைய பார்வோன் அல்ல, எனக்கு எஜமான் அவன் கிடையாது, என்னுடைய எஜமான் வேலை கிடையாது, என்னுடைய எஜமான் பணம் கிடையாது, என்னுடைய எஜமான் என்னுடைய மற்ற எதுவும் கிடையாது, என் எஜமான் அவர் தான் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கானான்.